ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலனாக ஜனவரி 12 முதல் ஜனவரி 19 வரை உள்ள நாட்களுக்கு பலன்களை பார்ப்போம். ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, மிருகசிரீஷ நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாயை போல செயல்படுகிறார். செவ்வாய் 5ஆம் வீட்டில் கடகராசியில் சனியை போல செயல்படுகிறார். அதனால் குழந்தைகள் இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்குற செய்ய காரியங்களும் நமக்கு கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். சில பேருக்கு பிரயாணங்களை கொடுக்கும். அதனால் 12ஆம் இடத்தில் இருக்கிற சனி, விரய சனியினுடைய ஆதிக்கம் இன்றைக்கி இருக்கிறனால இந்த நண்பர்கள் 11:24 வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். 11:24க்கு மேலே திருவாதிரை நட்சத்திரம், அதுவுமே நம்ம லக்னத்தில் சனி நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த நாளுமே நம்ம செலவுகள் சார்ந்த விஷயத்தையும், அலைச்சல், பிரயாணங்கள் இது சார்ந்த விஷயத்தையும் குறிப்பிடுறதுனால நம்ம மருத்துவ செலவு, ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கணும். ஜனவரி 13 திங்கட்கிழமை காலையில் 10:37க்கு புனர்பூச நட்சத்திரம். அப்போ குரு நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். தைரியஸ்தானம், தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். அப்போ அந்த குரு நமக்கு சந்திரனாக செயல்படுறதுனால உறவுகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி கமிஷன் வகையில், கலைத்தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் நடக்கும். நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய சேவைகள், நம்மளுடைய திறமைகள் எல்லாராலும் பாராட்டப்படும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனான்ஸ் தொழிலாக இருந்தாலும் சரி, உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஐடி லைனில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு, உங்களுடைய உத்திகள் சிறப்பாக செயல்படும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் கிரகமும் 5ல் இருக்கிறதுனால நமக்கு கலை சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்க, சினிமா துறை மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் துறை, டிசைனிங்கு இதிலெல்லாம் இருக்கவங்கெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை பொங்கல் நாள், பூச நட்சத்திரம். கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால இன்றைக்கும் விரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட சனி நமக்கு குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி நல்லது நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உறவினர்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் சிறிய புதிய தகவல் திட்டங்கள், தகவல் தொடர்புகள், அதனால் உங்களுக்கு புதிய பாதை கிடைக்கும். சில பேருக்கு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். அது குலதெய்வ கோயில், பூர்வீகம் சார்ந்த ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரிலாம் போயிட்டு வரலாம். வெளிநாடு தொடர்புகள் நன்றாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு மாதிரி ட்ரிப்புகள் அமையும். இந்த மகர சூரியன் அப்படிங்கிறது தான் நமக்கு தைப்பொங்கல். நமக்கு இப்போ லாபஸ்தானத்தில் சூரியன் நட்சத்திரத்தில் மகர ராசியில் நுழைகிறாரு. அந்த மகர சூரியன் லாபசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீனத்துக்கு பதிவு போட்டிருக்கேன். அதில் அந்த மாத பலன்கள், சூரியனால் நமக்கு மாத பலன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். மறுநாள் ஜனவரி 15 புதன்கிழமை, பூச நட்சத்திரம் காலையில் 10:27க்கு முடிஞ்சு, அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நல்ல நன்மைகள் நடக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ண நினைப்பீங்க. தொழில் சார்ந்த சிந்தனைகள், மூலதனங்கள் சார்ந்த சிந்தனைகள், எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, வேறு வேலைக்கு அடுத்து ஜாயின் பண்ணுறதை பற்றி சிந்திக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதனால் கம்யூனிகேஷனில் இருக்கவங்களும் சரி, பிரயாணங்கள் போகிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. நண்பர்கள் வகையில் கொண்டாட்டங்கள், குதூகலங்களும் நல்லாயிருக்கும். ஜனவரி 16 வியாழக்கிழமை, மக நட்சத்திரம் நண்பகல் 11:16க்கு தொடங்குகிறது. அதாவது சிம்ம ராசியில் சந்திரன் போயிடுறார். நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு. கேதுனுடைய பலன்களை இன்றைக்கி தர்றதுனால இன்றைக்கி புதிய நபர்கள் சந்திப்பு, கொஞ்ச நாளாக பழகிட்டு இருக்கவங்கள மூலமாக மகிழ்ச்சி, நண்பர்களால் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவுனால் பலப்படும், திருமண வரன் பார்க்குறது, சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதாயம், இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். கேது நமக்கு சூரியன் மாதிரி செயல்படுறாரு. சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரிய மனிதர்கள் சந்திப்பு, அரசு ஆதரவு, அரசு அதிகாரிகள் ஆதரவு, இதெல்லாம் நடக்கும். ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:44க்கு பூர நட்சத்திரம். மக நட்சத்திரம் முடிஞ்சு பூர நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நாள் சுக்கிரன் 12ல் இருக்கிற விரை சனி கூட ஜாயின் ஆகிறார். சுக்கிரன் சனி 12ல் சேர்றார். அதனால் என்ன பண்ணணும்னா, கடன் வாங்கிறதுல, ஆடம்பர பொருள் வாங்கிறதுல அகலக்கால் வைக்கக்கூடாது. அதிகப்படியான பட்ஜெட் போட்டுறக்கூடாது. சனி சுக்கிரன் செலவுகளை எச்சு பண்ணி விட்டுருவார். பட் குரு மாதிரி செயல்படுறதுனால நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். தொழில் சார்ந்த நன்மைகள் நடக்கும். அனைத்து விதமான தொழில், உற்பத்தி சார்ந்த தொழிலையும் சிறப்பாக இருக்கும். உறவுகள் நன்றாக கை கொடுக்கும்.
ஜனவரி 18 சனிக்கிழமை மதியம் 2:50 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம். அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசியில் 7ல் இருக்கிற, அதாவது 6ல் இருக்கிற சந்திரன் வந்து 7க்கு போயிடுவார். அதாவது மாலை 9 மணிக்கு மேலே 7க்கு போயிடுவார். அப்போ சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால இன்றைக்கி நல்ல சிறப்பான பலன்கள் நடக்கும். 11ஆம் இடம் என்பது நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள், நம்ம எதிர்பார்க்கிற ஆசைகள், எதிர்பார்க்கிற செய்திகள், இதெல்லாம் நமக்கு நல்லா வரும், நல்லா கிடைக்கும். அதனால் உடல் உழைப்பு சாராமல் மூளை உழைப்பு சார்ந்து இருப்பவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இன்பமான அமைப்பு ஏற்படும். இப்போ நமக்கு தொழில் அப்படிங்கிறதே வந்து சூரியனுடைய பவரில் இருக்கிறனால இப்போ அரசு வேலையில் இருக்கவங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மறுநாள் ஜனவரி 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:29க்கு அஸ்த நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே 7ஆம் இடத்துல போகிறதுனால இன்றைக்கி வந்து உறவுகள் சார்ந்த நன்மைகள், கூட பிறந்தவங்க, அனைத்து விதமான உறவுகள், கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் உறவு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு கோயிலுக்கு போகிறது, வழிபாடு பண்ணுறது, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே மூளை உழைப்பு சார்ந்த இதில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். அனைத்து விதமான தொழில் பலமும் கைகூடும். அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு புதிய நபர்களை சந்தித்து ஒரு திட்டத்தை விவரிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாளாக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11 இருக்குது. இந்த 3, 7, 11ங்கிறது வந்து ஒரு சமநிலையில் நம்ம நியூட்ரலாக ஒரு அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் 2 பக்கம் சாயாமல் நியூட்ரலாக பண்ணக்கூடிய விஷயம் இதில் இருக்குது. அதனால் என்னென்னா பொதுஜன தொடர்பு, ஒரு ரெக்ரியேஷன், பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, அதே மாதிரி பொது மனிதர்களுடைய ஆதரவு, சமூகம் சார்ந்த சிந்தனைகள், செயல்பாடுகள், சேவைகள், இது எல்லாமே நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து கலை உணர்வு அதிகமாக மேம்படும். இப்போ மீனத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு பூர்வ புண்ணிய கிரகமே சந்திரன் ஆகிடுது. 5ஆம் அதிபதி. குழந்தைகள்னால மகிழ்ச்சி, நல்ல கலைநயமிக்க குழந்தைகள். ஸோ அது மாதிரி வழிபாடுகளில் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடுகள். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், நமக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்கும். ஏன்னா குருவே நம்ம லக்னாதிபதியே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார். அதனால் நம்மளுடைய ஈடுபாடுகள் எல்லாம் தர்மத்தை சார்ந்தும், இந்த பக்தியை சார்ந்தும், கலைகளை சார்ந்தும், அதில் வருமானங்கள் வர்ற மாதிரியும் புகழை கொடுக்குற மாதிரியும் அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ மீன லக்னத்திற்கு விரயச்சனி என்னதான் இருந்தாலும் கூட நமக்கு வந்து அதில் பெருசாக பாதிப்பு இல்லாமல் இந்த மாதச்சூரியனான மகரச்சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து நன்மைகளை தருகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.